இந்த வசனத்தோட தலைப்பு பர்பஸ் ஆஃப் ஹோலினஸ். பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற வார்த்தை ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கத்தக்க ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் கைக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பரிசுத்தம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள். எந்த செயலை செய்தாலும், எந்த கிரியை நடப்பித்தாலும், எந்த மனுஷரோடு பழகினாலும் நம்முடைய செயல்முறையும் நோட்டமும் நம்முடைய பாவனையும் நினைப்பும் நம்முடைய கிரியைகளும் பரிசுத்த கோணமாக இருந்தால் மட்டுமே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் நடத்த முடியும், கடத்த முடியும். பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை பலதரப்பட்ட செயலுக்கு காரணமாக மாறுகிறது. பலதரப்பட்ட கிரியைக்கு காரணமாகிறது. பலதரப்பட்ட செயலுக்கு காரணமாகிறது. பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு காரணமாகிறது. This is the only theme that can coordinate the Christian living. பரலோகத்தினுடைய வழியின் வசனங்களை பலதை நாம் படித்தாலும் பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை மட்டுமே பல டிஸ்கிரிப்ஷனோடு கூட, பல வழிகளோடு கூட பரலோகம் வரைக்கும் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நோட்டமாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரிசுத்தம் இல்லாமல். வெரி குட், யூ ஆர் ஆன் தி பாயிண்ட். தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது, தேவனை அறிய முடியாது. அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணங்களிலும் இந்த பரிசுத்தத்தை ஒரு முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளாதவர், பரிசுத்தத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காதவர் எந்த செயலிலும் முன்னேறுவது இக்கட்டாகவே மாறிவிடும். ஏன் தடுங்கள், ஏன் இடைஞ்சல், ஏன் தடுமாற்றம்? பரிசுத்த குறைச்சல். பேச்சிலே பரிசுத்தம் குறைச்சல், பார்வையிலே பரிசுத்தம் குறைச்சல், கேட்கிறதிலே பரிசுத்தம் குறைச்சல், தீர்மானங்களிலே பரிசுத்த குறைச்சல், செயல்பாடுகளிலே பரிசுத்தம் குறைச்சல், முன்னேற்றங்களிலே பரிசுத்தம் குறைச்சல், அழுகிற காரியங்களிலே பரிசுத்த குறைச்சல். எல்லாவற்றையும் பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனால் நம்முடைய துவக்கமே அவசகுணமாக மாறிவிடும். பரிசுத்தம் என்கிற ஒரு செயல்பாடிலே இறங்குகிற எந்த மனுஷனானாலும் நிமிஷம் நிமிஷம் முன்னேற்றத்தை காண்பான். பரிசுத்தம் என்கிற காரியத்திற்கு கவனம் கொடுக்க முடியாமல் போனவர் முன்னேற்றத்தை அடைவது மிக மிக கடினம், இக்கட்டாகவே வாழ்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்ப்பு அதிகமாகலாம், பொறாமை அதிகமாகலாம், தீய சக்திகள் அதிகமாகலாம், நமக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள் அதிகமாகலாம், பிசாசின் கிரியைகள் நமக்கு முன்பாக நிற்கலாம், நோய் நமக்கு இடைஞ்சலாக மாறலாம். பரிசுத்தமா இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். அந்த தேவ ஆவியானவர் என்பவர் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை தான் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். அவர் கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். யாரு? கர்த்தரில் நேசிக்காதவர்களும் கர்த்தரில் இன்னும் பலப்படாதவர்களும் இன்னும் முன்னேறாதவர்களுக்கு கர்த்தர் அப்படி செய்வார். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவியானவர் ரெகக்னைஸ் பண்ணி உங்க பாட்டுக்கு என்ரூட் கொடுத்து அற்புதமாக வாழ்க்கை நடத்தி கொள்வார். பரிசுத்தத்திற்கு தன் கவனத்தை கரெக்டாய் கொடுத்து நடத்துகிறவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டார்கள். எந்த அமளிக்கும் அவர்கள் அசைய மாட்டார்கள். எந்த விதமான எதிர்ப்பின் சக்திக்கும் பயப்பட மாட்டார்கள். எந்த நோய் வந்தாலும் அவர்களை பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பரிசுத்தம் என்பது ஆண்டவருடைய செயல்பாடு. It's the movement, it's the saturation, it is the way of blessing a basic man. கர்த்தருக்குள் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் உணர்த்தப்படுவான், அறிவுறுத்தப்படுவான், எச்சரிக்கப்படுவான், ஆலோசனை கொடுக்கப்படுவான். தேவனாலே, மனுஷராலே அல்ல. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் அவர்களுடையதாய் மாற்றுவார். பரிசுத்தம் is one of the greatest theology that anyone can learn in his life for all his endeavor. அவருடைய எல்லா செயல்பாடுகள் மத்தியிலும் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் அபிவிருத்தி கொடுப்பது சார் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன், பரிசுத்தம் மட்டுமே. அன்பு இருக்கும், பண்பு இருக்காது. தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்காது. நல்ல குணம் இருக்கும், கொடுத்தல் ஒருத்தருக்கு வராது. பல தரப்பத்தில் வித்தியாசப்படும். ஆனால் பரிசுத்தம் இருக்கிற ஒரு ஆள் தேவனாலே நடத்தப்படுவார். தேவனாலே நடத்தப்படுவார். certain concept நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் போல நோ ப்ராப்ளம். பரிசுத்தத்தை ஒருவர் அறிந்து கொள்ளாவிட்டால் நீ இன்னும் ஒன்றுமே அறிந்து கொள்ளவில்லை. பரிசுத்தத்தை ஒருவர் புரிந்து கொள்ளாவிட்டால் அறிய வேண்டியதை நீ அறியவில்லை. அதான் உண்மை. பரிசுத்தம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய கோணம். கிறிஸ்தவனாக மாற்றுவது மட்டுமல்ல, நோ ப்ராப்ளம் இஃப் யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன். கர்த்தரை நேசித்து கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் பரிசுத்தம் உள்ளவனா இருந்தால் அவன் எந்த ஒரு இடைஞ்சலுக்கும் இடம் கொடுக்காம பாட்டுக்கு போயிடும், பாட்டுக்கு நடத்துவான். அப்படி எதிரிலேயே பிசாசு எகிரி டான்ஸ் ஆடி இருந்தாலும் he will not bother. I am not bothered. எனக்குள் தேவன் இருக்கிறார், எனக்குள் கர்த்தர் இருக்கிறார். இந்த டான்ஸ்க்கெல்லாம், இந்த ஒரு அமளிக்கும் இங்க ஒரு காரியத்துக்கெல்லாம் நமக்கு இடம் இல்லை. Some will have talent, சுகப்படுத்துற பலம் இருக்கும். Some will have விசுவாசத்துல ஆலோசனை கொடுக்கிற பலம் இருக்கும். சிலருக்கு நல்ல போதிக்கிற வரம் இருக்கும். சிலருக்கு பிசாசை ஓட்டுறதுல கொஞ்சம் வரம் இருக்கும். வேலை வெட்டி இல்லாம எவனுக்கு வேணும்? யாரு பிசாசு எந்த ஊரா இருந்தா எவனுக்கு யாரு? ஹல்லேலூயா. எங்கிட்டு வந்த, எப்படி வந்த, அக்கா யாரு, அம்மா யாரு? Who wants all this? Who wants all this? இப்படியே தொழிலாய் கூட நடத்தலாம். நோ ப்ராப்ளம். பரிசுத்தம் இல்ல, நீ இல்ல. பரிசுத்தம் இல்ல, நான் போய் கேட்கல. விசுவாசிகள் ஏன் இவ்வளவு பொறுமையா நான் சொல்றேன்னா, this is one of the theme
This is one of the word நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமாய், அதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் இந்த பரிசுத்தம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலுக்கெல்லாம் ஒரே ஒருத்தனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நீ ஆசாரியர்களுக்கெல்லாம் நிறைய ஆசாரியர் இருப்பாங்க, அவள் எல்லாருக்கும் நீ பிரதான ஆசாரியன்னு சொன்னார். ஏன்? எல்லாரும் பரிசுத்தமா இருக்க நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியாது சார். அதனால பரிசுத்தவான்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நேர்த்தியான தெரிந்து கொள்ளப்பட்ட டெடிகேட்டட் ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொடுக்கிறார். அவன் அந்த வருஷத்தினுடைய ஆசாரியனாக இருப்பான். ஏன்? பரிசுத்தம் என்பது இட்ஸ் நாட் சோ ஈஸி. அது அவ்வளவு சுலபமானது ஒன்றல்ல, எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய காரியம் இல்ல. Because we have families, we have obligations, we have commitments, we have so many declarations. அது எல்லாத்திலுமே பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஆண்டவரை தரிசித்து செயல்படவும் முடியாது. சோ பரிசுத்தம் என்கிற ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் ஒரு தேவனை இப்பொழுது சந்தித்தால் எப்படியோ அப்படிதான் பரிசுத்தம் உள்ள ஒருவரை சந்திப்பது. அதனால it is the unique composition of declaration. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கம்பைண்டா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னா அதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவன் எந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகலாம், எந்த லெவலுக்குன்னா போகலாம். அதனால தான் கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் இழக்கிற ஒருவனுக்கு மறுபடியும் இன்னொருவன் போய் ஆலயத்திலிருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா கர்த்தர் காலில் செயினை போட வச்சுட்டாங்க. சோ அதை பிரகாரம் வரைக்கும் போயிருக்கிற இந்த செயினை பிடிச்சுதான் அவங்க இழுக்கிற மொழிய மனம் பதில் ஐயோ ஓடி போய் அவரை எழுதுறதுக்கு கூட உள்ள போக முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிறதும் வீணா, பரிசுத்தம் இல்லாமல் நாம் பழகிறதும் வீணா. ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யறோம், ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறோம், குடும்பங்களா இருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் எல்லா டிராமாவும் வேஸ்ட், எல்லா செயல்பாடும் வேஸ்ட். அதனால இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இன்னைக்கு செய்தியினுடைய நேம் சொல்லுங்க, பரிசுத்தம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் கவனம் கொடுக்கலாம். வெரி சிம்பிளா தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். மேபி இதை ஒரு பிகின் பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம இதை சொல்லி கொடுக்கல, இன்றைக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நமக்கு இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். ಲೇವಿಯರಾಗಮಂ 19:2 ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. இஸ்ரவேல் புத்திர சபைக்கு அனைவருக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். சரிங்களா? அவர் யாருன்னு? அவர் கர்த்தருமான பரிசுத்தர். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆனபடினாலே என்கிட்ட சவகாசம் வைக்கிற நீ, என்னை நோக்கி கூப்பிடுகிற நீ, என்னை போல நீங்களும் பரிசுத்தமாயிரு. அதான் வேர்ட். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். யாரோட பழகுறோம், யாரோட உறவாடுறோம், யாருடைய விமோச்சனத்தை எடுத்துக்கிறோம், யார போல இருக்கணும்னு ஆசைப்படுறோம், யார் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க நீங்க யோசிக்கிறீங்களோ அவரை போல நாம் மாறணும். அவர் பரிசுத்தம். ஸ்தோத்திரம். அவர் எப்படி? அப்ப நம்ம எப்படி? அது எல்லா நேரத்திலும் கடைபிடிக்காவிட்டால் அநேக நேரத்தில் நம்முடைய செயல்பாடெல்லாம் சக்சஸ் ஆகுறதில்லை. சோ நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சு நம்ம வாழ. மேத்யூ 5:48 படிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணமாய் இருக்கிறவர். பூரண முழுமையான சற்குணம் அப்படின்னா எல்லா குணங்களுக்கும் மாதிரி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அன்புக்கு மாதிரி, ஆசுவாசத்துக்கு மாதிரி, சுகத்துக்கு மாதிரி, அற்புதத்துக்கு மாதிரி, தாழ்மைக்கு மாதிரி, பொறுமைக்கு மாதிரி, எல்லாவற்றுக்கும் மாதிரி. மாதிரி சார் இஸ் an எக்ஸாம்பிள். அதனால 3 வருஷ காலம் அவருடைய லைஃப் ஒரு மாதிரியாக வைக்கிறதுக்கு தான். ஏதோ போனாரு, சரித்திரத்தை பேசுறதுக்கு இல்லை, இருக்கிற ஹிஸ்டரிய பேசுறதுக்கு இல்லை நம்மளுக்கு கதை. அவர் ஏன் 3 வருஷத்தினுடைய அந்த ரெஜிமெண்ட் இருந்துச்சுன்னா, அவர் மனுஷனுக்கு என்ன மாதிரி, இந்த மாதிரி, இந்த மாதிரி, இந்த மாதிரி, இந்த மாதிரி, இவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், சீஷருக்கு மத்தியில் வந்தாலும், குடும்பத்தில் வந்தாலும், ஜனங்கள் மத்தியிலும், பொலிட்டிக்ஸ் மத்தியிலும், எல்லாவித அபிஷியல்ஸ் மத்தியிலும் வர்ற எல்லா போராட்டம், பசியினால் வந்த வேதனை, ஜனங்களால் வந்த வேதனை, சீஷர்களால் வந்த பிரச்சனை, எவ்வளவு தூரத்துக்கு வந்தாலும் how to handle எப்படி மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற மாதிரி தான் அந்த 3 வருஷத்தினுடைய விவகாரம். அல்லேலூயா. சோ அதனால நீங்க காலகாலமா ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் பைபிள் முடிச்சிட்டேன், அந்த மாதிரி யாரும் எங்கேயுமே சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் பைபிள் படிச்சுட்டேன், பைபிள் முடிச்சிட்டேன், நான் படிச்சுக்கிறேன், இதெல்லாம் ஒருவாதம் பேசுற பேச்சு. பிளஸ் தன்னை புகழத்துக்காக சொல்லிக் கொள்ற கதை. வேத புத்தகம் யாரும் படிச்சு முடிக்க முடியாது. இன்னும் சில பேர் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, அவங்க வழி எடுப்பாங்க. மைண்ட் சேவர்ல இருக்கிற விசுவாசி எதை படிச்சாலும், எங்க போய் எதனா படிச்சாலும், சுவிசேஷத்தை நீ கொஞ்சமாவது லாஸ்ட்ல ஒரு 10% படிச்சுட்டு நீ வெளியே போனா உனக்கு தைரியம் வரும். ஏன்னா இன்னைக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு பயோகிராபி மட்டும்தான் இன்னைக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது. சந்தர்ப்பத்துக்கு எப்படி வாழணும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன பேசணும், எதை சொல்லணும், எப்படி பழகணும், எப்படி சகிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவோட பயோகிராபி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்களுடைய சந்தர்ப்பங்களை வித்தியாசமாய் படித்தாலும் இதுதான் நமக்கு டே டு டே வழிகாட்டிகளாக இருக்கும். அதனால நீங்க எவ்வளவு இந்த பைபிள் இருக்கிற எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு போனாலும் இதுல இருந்த சாராம்சத்தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் இதுதான் பேசிக் ட்ரூத். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சுவிசேஷத்தை மட்டும் எப்பொழுதுமே நீங்க மறக்காம ஒரு கிளிப், ஒவ்வொரு அற்புதம், ஒவ்வொரு செயல்பாடுகளை நீங்க கொஞ்சம் படிச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகம், ஒரு மேன்மை, ஒரு தைரியம், அல்லேலூயா, ஒரு உற்சாகம் அடைய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அப்படிதான் தைரியப்பட முடியும். சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே இந்த பயோகிராபியை மட்டும் நீங்க மறக்காம எப்பொழுதுமே நீங்க உங்க டெய்லி ஜபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நீங்க படிச்சுக்கணும். நான் ரெகுலரா பைபிள் அப்படியே கண்டினியூஸா படிக்கிறேன்றவேன், அதுல திருப்தி அடையாதீங்க. அந்த கான்செப்ட் நல்லது இல்லை. தேடிய வாசிக்கணும், தைரியமா மொத்தத்திலையும் வாசிக்கலாம், மற்றபடி வாசித்து கொண்டே இருக்கலாம். இதுல ஒரு பெருமையும் கிடையாது. நம்முடைய வளர்ச்சிக்கு எவ்வளவுனா படிக்கலாம். வாரம் நம்ம சொல்லி கொடுக்குற இந்த காரியங்கள் படிச்சாலும் கதம்பம் மாறி ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போயிடுது. இருந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நீ நம்ம சபையில சொல்லாத, நம்ம எல்லாம் செயல்படுறதுக்கு நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது ரோமன் 8ஆம் அதிகாரம் 29 பார்க்கிறோம், நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை வைக்கலாம். என்னை முன் குறித்தார். அவ்வளவுதான் சார் விஷயம். இத ரெகக்னைஸ் பண்ணிக்கணும் சார். சபையார் என்ன பண்ணோம், கர்த்தர் என்னை ரெகக்னைஸ் பண்ணினார், என்னை அறிந்தார், என்னை தெரிந்தார், என்னை முன்குறித்தார், இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு கூட இருப்பார், கடைசி வரையில் அவரை கொண்டு போய் எப்படி இஸ்ரவேலை கானான் தேசத்தில் சேர்க்கிறேன் கர்த்தர் ஒரு குறியோடு இருந்தாரோ, அதுக்கு தடையா இருந்தவங்க கூட விட்டு கொடுக்காம நடத்துறாரோ, அதே போல இன்றைக்கு முன்குறித்து எல்லாரையும் பரலோகத்துல சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் அதே குறிக்கோள் இருப்பார். அதனால நம்ம எல்லாருடைய மனசுல என்ன இருக்கணும், நான் முன்குறிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தவன் குமாரன் சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். சோ நம்ம எல்லாம் யாருடைய சாயலா இருக்கோம்?
இயேசு கிறிஸ்து மாதிரியே தெரியும். உங்க பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரியே தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் முகத்தை இல்ல கர்த்தர் சொல்றது, அவருடைய சுபாவத்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கிரியை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பாடுபட்ட பாடுகளை நீ பாடுகளை அனுபவிக்கிறதாலே கர்த்தர் சொல்லுகிறார். நீ பட்டியம் பசியும் நோய்களை நீ சகித்து யாரையும் நிச்சூரம் பண்ணாம வாழ்ற பாரு. இத பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை போல நீ சகித்து, இயேசு கிறிஸ்துவை போலவே எல்லாவற்றையும் சுமந்து, எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாருடைய மத்தியிலும் ஒரு வீட்டுல போய் தான் வீட்டுல ஒரு வாய் சாப்பிடலான்ற சூழ்நிலை அங்க வரல. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அந்த ஊர்ல ரெகக்னைஸ் பண்ணல. எப்படாத்தால அவருடைய ஒரு ஒரு மதிப்பு கூட, ஒரு மனுஷனுக்கு இருந்த மதிப்பு கூட அந்த இடத்துல கொடுக்கப்படல. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல மகிழ்ப்படல. இருந்தாலும் ஆண்டவராய் கர்த்தர் எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ இதை அவருடைய சித்தப்படி செய்யலாம். ஆண்டவராரு, நீ உனக்கு முன் சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருக்கு ஒப்பானவராக மாற கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் கடவுள், அதனால நீ கடவுள் என்று வேற விஷயத்துல போவாத. அவர் சகோதரனாகவே நமக்கு மாறுகிறார். அவர் தமது குமாரனாகிய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படுவதற்கு மட்டும் முன்குறிக்கல, அவருடைய சகோதரன் ஆவதற்கு கூட நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு முகச்சாயல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காத. முகச்சாயல் முக்கியம் இல்ல, நமக்கு செயல் சாயல் தான் முக்கியம். ஸ்தோத்திரம். செயல் சாயல் தான் முக்கியம். எபிரேயர் 12:10 வாசிக்கிறோம். அவர்களுக்கு நலமென்று தோன்றின நம்ம அப்பா அம்மாக்கள், நம்முடைய மாமா மச்சான்கள், நம்முடைய சித்தப்பா பெரியப்பாக்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு கொஞ்சம் எச்சிருத்தாங்க. ஆனால் இவரோ தேவனோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு, அல்லேலூயா, தம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவருடைய பரிசுத்தத்திற்கு, அல்லேலூயா, for his holiness, hallelujah, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாமும் பங்காகணும் தான் அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பங்காகலும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை கர்த்தர் சிட்சிக்கிறார். அதனால சில நேரத்தில் சில சோதனைகள், சில பிரச்சனைகள், சில பலவீனங்கள், சில நோய்கள், சில குறைபாடுகள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள், சில அவமானங்கள், சில துக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் மனம் தளராமல், கிறிஸ்துவுக்குள் நான் முன் சகோதரனாக இருக்கிறேன், அவரோடு கூட சகோதரனாய் ஒப்பனையா இருக்கிறேன், அவர் பரிசுத்தமா இருக்க நானும் பரிசுத்தமா இருக்கிறேன், அதனாலே அந்த தைரியத்தோடு கூட நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் முன்னேறுகிறவர்களாய் கர்த்தர் இரக்கம் செய்வாராக. 1 யோவான் 3:2-3 வசனங்களை சொல்லுகிறோம். இப்பொழுது பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சில கலக்கங்கள் வரும் பொழுது, நாட்டிலே வித்தியாசங்கள் வரும் பொழுது, அரசுகளிலே வித்தியாசம் வரும் பொழுது, பணக்கிரியைகளிலே வித்தியாசம் வரும் பொழுது, நம்முடைய கடன் தொல்லையிலே வித்தியாசம் வரும் பொழுது, நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாளன்னைக்கு இருப்போம் என்று நமக்கு இன்னைக்கு தெரியாது. அடுத்த மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படுவோம், இக்கட்டு வரும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் இருப்போம், விசுவாசியா இருப்போமா, அவ்விசுவாசியமா இருப்போமா, அல்லது சண்டை போடுகிறவர்களாகவும் கலகமூட்டுவர்களாக நாம் இருப்போமா தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் வெளிப்படும் பொழுது இங்க சொல்லப்படுகிறது 2ஆம் வருகை குறித்து. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு வாரத்தில் ஒரு திங்கட்கிழமையில ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு வெளிப்படுவாரானால், இந்த செப்டம்பர் மாதத்திலே 21ஆம் தேதி, சும்மா அப்படி சொல்ற வேண்டியதுதான், 21ஆம் தேதி உனக்கு ஒரு பிரச்சனை மத்தியிலே நீ அவரை காணும் பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் இல்லாமல் கர்த்தர் உன்னை நடத்த போதும். அதிலேயும் சக்சஸ் கொடுக்க தேவன் போதுமான. வெறும் 2ஆம் வருகை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் வெளிப்படும் பொழுது, அவர் இருக்க மன்னவாக நான் அவர் தரிசிப்பதினாலே
அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவருடைய பிள்ளைகளாயிருப்போம், அவருடைய முதற் சகோதரனாய் இருப்போம், அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவராக நாம் இருப்போம். அன்றைக்கு ஆண்டவர் நோக்கி கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் சொன்னா உடனே அவர் செய்வார். அன்றன்றைக்கு தேவைப்பட்ட ஆசீர்வாதங்களை அவ்வப்போது கொடுக்கிற கர்த்தர். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன். அப்பா, அவர் மேல இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும்ன்றாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் இருப்பேன், அடுத்த வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வர்றப்போ என் ஆண்டவரை தரிசிப்பேன், அவர் இருக்கிறவனுமாய் நான் அவரை பார்ப்பேன். அப்போ என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்க்கிறவர். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவன் சுத்தமுள்ளவர்களாயிருப்பது போல தானும் சுத்தமுள்ளவர்களாயிரு. அன்னைக்கு என்ன பரிசுத்தமாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர், எனக்கு ஒரு பிரச்சனை ஒருவேளை அக்டோபர் மாசத்துல வருதுன்னா அன்றைக்கு என் ஆண்டவரை நான் தரிசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல இந்த நம்பிக்கை உள்ள நாம் எல்லாரும் நம்மையும் கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராய் வைக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க, கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, ஸ்தோத்திரம், அம்மணி தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. என்னை காரணாலும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க செய்வார். நாம் நம்ம நம்பிக்கை இருக்குது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதுமே அவர் பரிசுத்தமுள்ளவர் தான் இருக்க வேண்டும். ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஜனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமா இருக்காதீங்க. நீங்களே ஒரு தனி ரூபமா இருக்க வேண்டும், நீங்களே தனி செயல்பாடா இருக்க வேண்டும். அவரை நீங்கள் தரிசிக்கிறபடினால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். தினம் தினம் நம்ம கொடுக்கிற கர்த்தருடைய தயவு, ஸ்தோத்திரம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல விஷயம் தான் இது. டியூட்ரானமி ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 23:14 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவை கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? ஞாபகம்குதா ஐயா? ஆமா, ஞாபகம்குதா? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. அவர் என்னத்துக்கு சுத்துறாருன்னா, நம்ம வீட்லயும் நம்முடைய கேம்பஸ்குள்ளோ நம்முடைய காம்பவுண்டுக்குள்ள ஏன் சுத்துறாருன்னா, அவர் சொல்ற கதை அவர்தான். உன்னை ரட்சிக்க, ஸ்தோத்திரம், என்னது ரட்சிக்க சொன்னா there is all round protection. அவர் உன்னை காப்பாத்த, உன்னை ஆசீர்வதிக்க, சமாதானம் வைக்க. அந்த ரட்சிப்புன்றது இட் இஸ் நாட் கர்த்தருக்குள் வர்றதுக்கு மட்டும் தான் ரட்சிப்புன்றது இல்லை. ரட்சிப்புன்றது பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்குறது, எல்லா கான்செப்ட் ஆஃப் பிளெஸிங் தான் அது. அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது அல்ல, பல அர்த்தத்தை கொடுக்கிறதுனால தான் மை சேவியர் நம்ம வச்சிட்டோம் அந்த பேரை. ஏன்னா இட் இஸ் ஆல்ரவுண்ட் பிளெஸிங்ஸ் அது. அண்ட் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். உனக்கு சத்ருவா இருக்கிறவர் உனக்கு எகென்ஸ்டா இருப்பார், ஆனால் அவரையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். அந்த ப்ராசஸ்க்காகத்தான் அவர் உங்ககிட்ட இருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு செயல்படுவார். நெக்ஸ்ட், உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். why he watches over your campus. அவர் உன்னுடைய காம்பவுண்டுக்குள்ள, உன்னுடைய விசினிட்டிக்குள்ள, உன்னுடைய வீட்டுக்குள்ள, உன்னுடைய சம்பத்துக்குள்ள, உன் ஜனத்துக்குள்ள ஏன் உலாவுறார்? உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்தில் உலாவுகிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில், ஹல்லேலூயா, உன் எதிரி இல்லை, உன்னிடத்தில். நம்மளை கர்த்தர் பார்க்கிறார். நம்மிடத்துல அசுசியான ஒரு காரியத்தை தேவன் பார்க்காதபடிக்கு நம்ம கவனமா இருக்கு. See, when we expect the great things from the Lord, He also expects the greatest thing should happen in our life. தனிப்பட்ட எனக்காக அவர் நிற்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் பாளையம்
சுத்தமா இருப்பதாக. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்க. பாளையம் சுத்தமா இருப்பதாக. ஹalleluya. உன்னை போல உன் பாளையம் கூட சுத்தமா இருக்கணும். God wants to stay there. God wants to live there. God wants to endure his blessings there. அவர் உன் சத்துருக்களை பாதுகாக்கணும், உன்னை பாதுகாக்கணும், எல்லாம் பண்றதுக்காக உன்னோட கொடுக்கிறார். அதனால உன்னுடைய பாளையம் நீயும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். ஸோ ஹோலினஸ் என்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நமக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்க யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். எபிசியன்ஸ் சாப்டர் 2 19-22ல படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் 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 யாரோ இல்லை. நீங்கெல்லாம் யாரோ இல்லை. நீங்கெல்லாம் யாரோ பரிசுத்த பரதேசிகளுமாய் இராமல். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Who is பரதேசி? ஃபாரினர், வேறு தேசத்தை சேர்ந்தவர், வேற தேசத்தை அக்காமா வச்சிருக்கிறவர், வேற தேசத்தினுடைய ஆதாரை வச்சிருக்கிறவர், வேற தேசத்துக்கு உரிமை உடையவர், வேற தேசத்தினுடைய அடையாளமானவர் இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்தா அவர் ஃபாரினர். அவர் ஃபர்ஸ்டே சொல்லுவார், ஒரு வாரம் இருப்பேன் இந்தியாவில், நான் 2 மாசம் இருப்பேன் அப்படின்வாரு. ஆனால் கஸ்டம்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க, யூ கேன் ஸ்டே ஃபார் 10 days, you can stay for 40 days, and sometimes அதில் என்ன போடும், you can stay for 3 months. நீங்க போலாம், திரும்ப வரலாம். கவனிங்க, என்ன கண்ணு திறந்து பாருங்க ப்ளீஸ். பிரசங்கம் பண்றப்போ என்ன கண்ணு திறந்து பார்க்கணும், உங்க கண்ணுங்கெல்லாம் ஓப்பனா இருக்கணும். நீங்க போலாம் வரலாம். ஸோ மல்டிபிள் விசா கொடுப்பாங்க. ஈவன் நீங்க 3 மாசம் விசா வாங்கிட்டாலும் அதுல போட்டுக்கலாம் மல்டிபிள் விசா அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா 10 வாட்டி கூட நீங்க போயிட்டு வந்துருக்கலாம். 10 வாட்டி கூட பிஸ்னஸ் காரியத்துல நீங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம், எடுத்துன்னு போகலாம். சிலதெல்லாம் அலோவபிள், அதாவது பர்மிஷன் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு காரியத்தை செய்யலாம். இது போல நிறைய, ஈவன் சம்டைம்ஸ் மலேசியாவில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சிங்கப்பூர்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிங்கப்பூர் ஒரு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக போயிட்டதுனால, காஸ்ட்லி ஆகிட்டதுனால, பணமும் காஸ்ட்லி ஆகிட்டுனா அதெல்லாம் தரமாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஆனால் மலேசியா போன்ற இடங்கள்லாம் கொடுக்குறாங்க, சில இடத்துக்குலாம் கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்குறது இல்லை. சப்போஸ் இஃப் யூ கோ ஃபார் இஸ்ரேல், தே வில் நாட் கிவ் லைக் தட். நீங்கள் அமெரிக்கா முடியவே முடியாது, ஒரு வாட்டி போகிறதே ஒரு கனவு மாதிரி. அதனால வேற சான்சஸ் இல்லை. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஜப்பானோ இல்லை ஒரு பிலிப்பைன்ஸோ இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம், இந்தோனேஷியாவோ தாய்லாந்து இப்படியெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பாஸ்டர் அசோக்ராஜ் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான், உங்களுக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டான். ஏன்னா எப்போ அங்கே தவறான காரியங்களுக்கெல்லாம் ஃப்ரீனஸ் கொடுத்துட்றாங்களோ, எங்கெங்கெல்லாம் ஃப்ரீனஸ் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்மெல்லாம் போகக்கூடாது. உணவாக இருந்தாலும் தங்குறதா இருந்தாலும் வாழ்க்கை ஆதாரம் இல்லாத இடத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வெரி 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 சீரியஸ்லி நம்ம போகக்கூடாது. ஏன்னா அங்கே நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய டார்ச்சர் ஆக்கும். விசுவாசிகள் எல்லாமே விசுவாசிகளாக இருந்தாலும் மனது உறுதி கிடையாது. ஸ்தோத்திரம் சிலருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இந்த காரியத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உணவு தவறாக இருக்கும். ஆட்டுக்கறின்னு சொல்லியிருப்பாங்க, அதில் நாய்க்கறி இருக்கும். உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியாது. யூ மே நாட் நோ. அங்கே எல்லாரும் பெண்கள் நீங்க சொல்லிட்டா அங்கே கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு பர்மிஷன் தாராளமாக இருக்கலாம், அதுக்கு பாஸ் வேற வச்சுருக்கிறாங்க. அவங்க இது செய்யறதுக்குன்னு பாஸ் வேற கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல உன்னுடைய உள்ளமானது டைவர்ட் ஆயிடும். கர்த்தர் உன்னை அப்புறம் கவனிக்க மாட்டார். என்ன பாருங்க, ஆவியானவர் உன்னை கவனிக்க மாட்டார், ஆவியானவர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க மாட்டார். ஸோ நம்ம என்னதான் மனுஷராக இருந்தாலும் சில இடத்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். செல்போனை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆராயிறீங்களோ சில நியாயமான காரியத்தை நம்ம ஆராயணும். அதை புரிஞ்சுக்குன்னு அப்படி மனசில் வச்சிடணும். வெளியில் பேசவும் கூடாது. அதை ஒருத்தருக்கு வீக்னஸாக இருக்கிற ஆள்கிட்ட பேசும்பொழுது கூட அவர் அதை தவறாக எண்ணாமல் ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துட்டு செயல்படுத்திடுவார், பாவத்தில் நுழைஞ்சிடுவார். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், சபையில் கூட
எவ்வளவு தூரத்துக்கு எதை பேசணுமோ அவ்வளவுதான் பேசுறோமோ ஒழிய நீங்களும் ஊடுருவி நுழைக்க கூடாது, காதை நுழைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி பல நாடுகளிலே பல காரியங்கள் ஃப்ரீயாய் போகக்கூடிய இடங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பார்த்து ஒரு ஊழியக்காரனையும் ஒரு விசுவாசியை பார்த்து இதுக்கெல்லாம் ஆலோ பண்றதில்ல. அல்லேலூயா. காரணம், நம்மளாம் யாரு? மறுபடியும் சொல்லுங்க, நம்மள யாரு? இது அப்பப்போ நமக்கு துணிக்கணும், இது அப்பப்போ நமக்கு துணிச்சுக்கணும். பரிசுத்தம், என்னுடைய சதை பரிசுத்தம், என்னுடைய எலும்பு பரிசுத்தம், என் முகம் பரிசுத்தம். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணிக்கணும். அதனால என்னுடைய கேரக்டர் ஆகட்டும், என்னுடைய பார்வையாகட்டும், என்னுடைய பிரயாணம் ஆகட்டும், எல்லாவற்றிலுமே ரொம்ப கஷ்டம். when I went to Thailand கான்ஃபரன்ஸ் நம்ம போனோம். ப்ரீச் பண்றதுனால நம்ம தான் ஜாஸ்தி காசு கொடுக்க வேண்டியதாச்சு. யூஸ்வலாக ப்ரீச் பண்றவங்களுக்கு அவங்களே காணிக்க கொடுப்பாங்க இல்லையா? ஃபாரின்ல நடந்தா அப்படி கிடையாது. நம்மளே தான், யார் பிரசங்கம் பண்றாங்க அவங்க தான் 6 மடங்கு காசு அவங்களுக்கு கொடுக்கணும். அதை வச்சு தான் அவங்க கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்றாங்க. இப்படி பண்ணோம். அங்க ஒருத்தரும் குதிக்கிறாங்க. என்னது, ஐயோ நாங்க போனோம், இங்க போனோம். ஊழியக்காரனா இருந்துக்கணும், ஜெபிக்கிறவனா இருந்துக்கணும், பரிசுத்தவானா இருந்துக்கணும். ஒரு தேவனுடைய கூட்டத்துக்காய் வந்துக்கிறோன்னு தப்பித்தவரி அவங்க போட்டதுனால நம்ம போயிட்டு பிறகு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பக்குவமா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருக்கணும். நான் அதை பார்க்கணும், இதை பார்க்கறதுக்கு நான் அதனை எக்ஸிபிஷனா? சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? பார்க்கறதுக்கு நான் அப்பவே சொன்ன விஷயம் எக்ஸிபிஷனா? இல்லை போயிட்டு விசாரிச்சுட்டு வர்றதுக்கு அது என்ன ஷோரூமா? சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஷோரூம் கிடையாது, பிசாசுனுடைய கூடம். அதனால விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். I was there staying in the same hotel. நாங்க மட்டும் பிரேயர் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். பிரேயர் பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் உட்காந்து ஒவ்வொன்றையும் கர்த்தர் சமூகத்துல ஏதோ டிஸ்கஷன் பண்றோம். விசுவாசிகளுடைய மூமெண்ட், விசுவாசிகளுடைய சாப்பாடு, விசுவாசிகளுடைய பேச்சு, இது மூணுத்தையும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நாம் யார் மனசுல இருக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாம் யார்? பரிசுத்தவான் என்பதை நாம் மறக்கவே கூடாது. விசுவாசிகள் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்நியர் பரதேசிகளுமா இராமல், யூ cannot be a foreigner. நம்மெல்லாம் யாரோ மாதிரி இருக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே நகரத்தார். நம்மெல்லாம் யாரு? ஒரே நகரத்தார். எந்த நகரம்? பரலோக நகரம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு தான் நம்முடைய வீடு. ஹல்லேலூயா. பரதேசிகளோட ஒரே நகரத்தாரும் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருங்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லார். அல்லேலூயா. சோ நல்லா கவனிச்சுங்க, ஒரே நகரத்தார் பரிசுத்தவான்களோட தேவனுடைய வீட்டாரமா இருக்கணும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவருடைய கோட்பாடுல நம்ம அஸ்திபாரம் போட்டிருந்தா மட்டும்தான், அதுல கட்டப்பட்டவர்களாய் நாம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவோடு மூலைக்கல்லாய் கட்டப்பட்டவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஒரு மூலைக்கல்லாக இருக்கலாம், என்னுடைய சபைக்கு நான் மூலைக்கல்லாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்துக்கு ஒரு மூலைக்கல்லாக இருக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே படைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும், ஹல்லேலூயா, மாளிகை முழுவதும். மறுபடியும் படிக்கிறவங்கள நல்ல கவனிங்க, மாளிகை முழுவதும் பேலஸ் ஆகிய நீங்கள் உங்கள் முழுவதும். நல்ல கவனிச்சுங்க, அர்த்தத்தை புரிஞ்சுங்க. ஏன் சில விஷயத்துல ஸ்லோ பண்றேன், ஏன் சில வேர்ட்ஸ் படிக்கிறப்போ ஸ்லோ பண்றேன்னா நீங்க புரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசமும் அதனுடைய அடிஸ்தானத்தில் பேஸ்மெண்ட்லையும் கட்டி, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய மூலைக்கல்லாக நீங்களும் இருந்து தேவனுடைய வீட்டாரமா இருந்து ஒரே நகரத்தாருமா இருக்கிற இந்த ஒரு மாளிகையானது கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது.
அமடி பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. புரியுதா தங்கம்? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ராஜாத்தி புரியுதா? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எழும்பினுக்குது, ஒவ்வொன்னா எழும்புது, ஒவ்வொன்னா பரிசுத்த ஆலயமாக எழும்பினுக்குது. இந்த எழும்புற இந்த நகரம், இந்த பரிசுத்த நகரமானது, ஹல்லேலூயா, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமானா கர்த்தரும் நம்மளாம் சேர்ந்து ஒரே குடுத்தனமா வாழும்படி கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். டா 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 என்ன ஒரு அருமை பாருங்க, என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. சோ இப்படிப்பட்ட நகரமாகிய நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரே ஒரு குடுத்தனமாக நம்ம எல்லாரும் கூட்டி கட்டப்பட்டு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? டைம் இல்லை, சீக்கிரமா தான் நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய உங்ககிட்ட போட்டாலும் சங்கடம் ஆயிடுமே. ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். எலியா இருக்கிறதுலே ஒரு சூப்பர் பெரிய தீர்க்கதரிசில ஒருத்தர்னா எசேக்கியேல். ஆனால் அதுல ரொம்ப திறமையும் ரொம்ப போல்டும் அதிகாரமும் கமாண்டும் அதிகமா இருந்த ஒரு மனுஷர் யாருன்னா எலியா. எலியாவுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய டார்கெட். அவர் செஞ்ச வேலைங்க ரொம்ப ஹெவி வேலைங்க தான், ரொம்ப ரொம்ப மனுஷனால ஹேண்டில் பண்ண முடியாத வேலைங்க தான். கர்த்தர் ராஜாக்களை திருத்துவதற்கும் புதிய ஏற்பாடுல கர்த்தர் ஒருத்தர் தெரிந்து கொண்டார். யாரு? ஹல்லேலூயா, பவுல். ஆமென். புதிய ஏற்பாட்டுல பவுலை தெரிந்து கொள்ளும்போது கர்த்தர் ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் முன்னால நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அவன் தான் அப்படிப்பட்ட உடம்பத்து போறான். அதனால அவனை கூட்டின்னு போறாரு. சம்டைம்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், வேத வசனத்துல படிக்கிறோம், இவன் எதனா சம்திங் கொடுப்பானே ஒரு மந்திரி எதிர்பார்க்கறான் தெரியுமா? ஆலோசனைக்காக கூட்டின்னு வராங்க. இவன் கொஞ்சம் காசு சம்திங் கொடுப்பான்னு சொல்லிட்டே அவங்க எதிர்பார்க்கறாங்க. இவன் அந்த ஒரு விஷயத்துல தொடரும். ஏன்னா இவன் பெரிய ஒரு பணக்காரன், ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன். அவனுடைய நடமாட்டமே குதிரை தான் இருந்துச்சு. அவனுடைய பணத்தினுடைய அளவு இல்லை, படிப்பினுடைய அளவு இவ்வளோன்னு சொல்ல முடியாது. அதனால பெரிய பெரிய மந்திரிமார்கள் கூட இந்த சவுலை கொண்டாந்து ஜெயிலில் போட்டு அங்கங்க விசாரணைக்கு கொண்டு வரும் பொழுது அதுல ஒருத்தன் எதிர்பார்க்கிறான். இவர் கொடுக்கலன்னு உடனே இன்னொரு ராஜாக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவங்களுக்கும் ஒரு நோக்கங்குது. இவனுடைய லெவல் இப்படி இருக்குதே, இவன் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜாக்கள் மத்தியிலும் பெரிய 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 அதிகார மத்தியிலும் பயன்படுத்த கர்த்தர் சவுலை பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். மனசுல கிட்ட உங்களுக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மாதிரி வில்லன் மாதிரியும் ரொம்ப அற்புதமா செயல்பட்டு எலியா. அந்த எலியாவுடைய வாழ்க்கையில ரொம்ப தோய்ந்து போறார். நல்லா கவனிங்க. ஒரு முறை 850 கள்ள தீர்க்கதரிசிகளும் விக்கிரக தீர்க்கதரிசிகளும் அவங்க கொலை பண்ணிட்டு அவ்வளவு கமாண்டிங்ல புடிங்களா அவங்கள ஒருத்தனை மிஸ் பண்ணாத புடிங்கடா, சாவடிங்கடா சொல்லிட்டு கமாண்ட். அந்த கமாண்ட் நல்ல கவனிங்க. அந்த கமாண்ட் எலியா கொடுக்கலாம். ஆனா அந்த கமாண்டினுடைய அந்த வார்த்தையினுடைய பவர்ல தேவனுடைய ஆவியும் நுழையுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கமாண்ட்ல ஆவியானவருடைய அந்த வல்லமை இறங்குது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை இறங்கும் பொழுது ஒருவர்தான் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அவன் புல்லரிக்குது. அவன் துள்றான். சொல்ற கமாண்ட் கீழ்ப்படியும்படி அவன் அவ்வளவு அலர்ட்டா மாறுறான். அங்க போய் எல்லாரையும் அவ்வளவு தூரத்துக்கு நாசப்படுத்தி ஒருத்தரோட சாவடிக்கிறாங்க. பிசாசு உச்சத்துல போகுது. பிசாசுனுடைய கிரியை உச்சத்துல போகுது. பிசாசுனுடைய எழுப்புதல் உச்சத்துல போகுது. பயம் உண்டாக்குது.
எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு டாப் மோஸ்ட் லீடரா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு 100% எழுப்புதலை நடத்துறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவும் பிசாசனுடைய தொடர்பும் அவனுடைய மூமெண்ட்டும் அதிகமாகவே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்துல நம்மெல்லாம் கர்த்தாவே சுகமளிக்கும் வல்லமை கூட ஆண்டவரே, ஆரோக்கியப்படுத்துகிற வல்லமை கூட ஆண்டவரே, எழுப்புதலின் வல்லமை கூட ஆண்டவரே, விசுவாச வல்லமை கூட ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தை கூடும். பாருங்க, இல்லை சும்மா சாக்லேட் வாயில போட்டுக்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்கும் பொழுதும் அதை விட பன்மடங்கு ஜபஜீவியமும் பரிசுத்தமும் இருந்தால் ஒழிய இல்லை ஒன்னுத்திலையும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதனால சும்மா நம்ம வேடிக்கையா என்னத்தையோ ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பொரியல் போட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ற விவகாரம் இல்லை. அதுக்கு ஏற்ற பரிசுத்தமும் தேவனுக்கு 1-to-1 பேசிஸ்ல மூவ் பண்றவர்களும் 1-to-1 தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் நடத்துகிறவர்களும் தம்முடைய பணத்தையும் பொருளையும் தம்முடைய சரீரத்தையும் பரிசுத்த செயலிலே அப்படியே 1-to-1 நடத்துகிறவர்களுமாய் நாம் இருந்தால் வழிய செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாமத்துல நம்ம எல்லாருமே சப்போஸ் ஒரு 80 பேர் கூடியிருந்தா சுகமளிக்கும் வரம் 80 பேருக்கு வந்துடுமே. அவர் என்ன உன்னை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் இங்க பாஸ் பண்ணு போயினுக்கு வரா? அப்படி இல்லை. யாரெல்லாம் தகுதியாக மாறுகிறார்களோ, யாரெல்லாம் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கு இது வேணும் இல்லைன்னா என்னால் பழைக்க முடியாதுன்ற ஊர்ஜியத்தில் வராங்களோ, யாரெல்லாம் இது எனக்கு அத்தியாவசியம் என்று நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியிலே தேவனுடைய ஆவியானவர் ஈர்க்கப்படுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஈர்க்கப்படுகிறார். இட்ஸ் கெட் அட்ராக்டட் அண்ட் காட் மிராக்கிள். அவ்வளவுதான். மிராக்கிள் என்றது ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறார்கள் ஒழிய இது சும்மா அப்படி கொட்டிட்டு எல்லாம் வாரின் போங்கன்ற ப்ரோக்ராம் இது கிடையாது. பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம். பலவீனம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பரிசுத்தம் ஒரு ஆள் இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில எத்தனையோ ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், பரிசுத்தத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. அது இன்டர்னல் ஆப்ளிகேஷன், உள்ளுக்குள்ளாய் நடக்கிற செயல். அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எலியா இவ்வளோ தூரத்துக்கு போராட்டினாலும் அவருடைய பயத்தினாலும் இந்த வேதனையினாலும் மனசு தோய்ந்து போகுது. சரீரம் தோய்ந்து போல மனசு தோய்ந்து போகுது. அதனால அவனிடத்துல பேசுறான். கர்த்தாவே, அவன் பேசும்பொழுது எப்படின்னா, போதும் போதும் ஆண்டவர். அந்த வார்த்தை நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டியது. யூஸ்வலா நம்ம நோட் பண்ணோம். ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் தேடாதீங்கம்மா, பரவாயில்ல. போதும் ஆண்டவர். யார்கிட்ட? கிரியை செய்கிற ஆண்டவர்கிட்ட போதும் சொல்றாரு. கிரியை செய்கிற தேவன்கிட்ட சொல்றாரு, போதும் ஆண்டவரே, என்னுடைய ரெஜிம், என்னுடைய நடத்தின காரியம், என்னுடைய செயல் எல்லாம் போதும் போதும், இதோடு முடிச்சுக்கிறேன். போதும். என்ன கதை ஆண்டவரே? செயல்படுத்துற இஸ்ரவேலுன்னா ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். அந்த இஸ்ரவேலு ராஜானா பரிசுத்த ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கணும். இவன் ஒரு கள்ளனா உட்காந்துக்கிறான். அதுக்கு மேல இவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல போயிட்டு பொண்ணாடுறான்னா இவன் அதனுடைய மோசமான ஒரு பொம்பளையே பிடிச்சி பொண்டாட்டியா கட்டிக்கின்னு இன்றைக்கு ராஜ்யத்துல இவனோட மோசமான ஒரு பொம்பளை தான் ராணியா உட்கார வச்சிருக்கிறான். அதனால இஸ்ரவேலுக்கு, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இருக்க வேண்டிய பரிசுத்தவான் இன்றைக்கு அசுத்தவானா இருக்கிறான். அந்த அசுத்தவானுக்கு இருக்கிற மனைவி கூட தப்பான ஒரு குழுவில் இந்த தப்பான ஜனத்திலிருந்து பிடிச்சி எடுத்து அதுவும் இவனோட மோசமான ஒரு பொம்பளையா உட்காந்துக்குது. இது இருக்கிற மட்டும் ஜனங்களுக்கும் அமைதி இல்லை. இந்த எவ்வளோ நல்லது செஞ்சாலும் என்னுடைய செயல்பாடுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. இனி போராடி போராடி இந்த மாதிரி விஷயத்த நாங்கள் பண்ணியிருந்தாலும் கூட எவ்வளோ காலமாக இது பண்ணுகிறது, இதே தான் ஓட போகுது. இது ஒரு சம்பவம் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு சம்பவம் வரப்போகுது. அதனால இதுக்கு ஒன்றும் முற்றுப்புள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஆண்டவன்றான், போதும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எலியா இருந்த அந்த இடத்த நீங்க ஒரு முறை நீங்க கண்ணால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மலை ஏறுறதுக்கு பஸ்ஸே 3/4 மணி நேரம்
அந்த மலையை ஏறுறதுக்கு 3/4 மணி நேரம். அந்த மலையில போய் நின்னா தூரத்துல சமபூமி, ஃபுல் சமபூமி, பிளாட்டா இருக்கும். பெரியான மலை மேல வைக்கிறான். 1/2 hour அந்த ஒரு லேட்டஸ்ட் ஒரு பஸ் அவ்வளோ அழகா அந்த இடத்துல போய் சேரணும்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 1/2 hour. அவ எப்படி வெறும் காலோட எவ்வளோ அழகா அவனுடைய இருப்பிடமா மாத்திக்கினா, ஒரு ஜனத்தோட போய் சேரணும்னா, ஒரு ஆண்டவர் ஒரு இஸ்ரவேல் ராஜனோடு பேசணும்னு சொன்னா அவன் இறங்கி எவ்வளவு தூரம் நடந்திருப்பானா, இதெல்லாம் நம்மலாம் விவரிக்க முடியாது. அதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்கல, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு முடியல. பார்த்த எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஸ்தலம் அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துல கர்த்தருடைய தயவு அந்த காலத்துல இருந்துச்சுன்னு தெரியல, இப்போ கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ ஆவிக்குரிய பிள்ளைங்கள்லாம் போய் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில சொன்ன அர்த்தம் இதுதான். அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கர்த்தாவே, இன்னைக்கு இதை சால்வ் பண்றேன். இந்த எசபேல் இன்னும் ஒரு 100-150 கள்ளத்திற்கு எழுப்பிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு செய்வாங்க. அந்த மக்கள் திறமை, அவங்களாம் ஏஜென்ட் செய்வாங்க. இனி இதிலே போராடுறதும் எனக்கு அவ்வளோ நல்லது மாதிரி தெரியல. போதும் ஆண்டவரே, போதும். கர்த்தர் உன் உள்ளத்தை பார்க்கிறார். சொர்ந்து போல அவர் கோச்சிக்கல, ஆண்டவர் கோச்சிக்கல, உள்ளத்தை படிக்கிறார். ஹல்லேலூயா. நீ சொல்ற வார்த்தை வச்சு கர்த்தர் கோச்சிக்க மாட்டார், அவன் உள்ளத்தை படிப்பார். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓகே வா, எஞ்சிரு, சாப்பிடு. சாப்பிட்டான், மறுபடியும் படுத்துக்கினான். செய்ய வேண்டிய வேலைங்க ரொம்ப இருக்குது. நடு தெரியும். சாப்பிட்டாரு, குடிக்கிறது கொடுத்தாரு, நடு. 40 days என் விசுவாசிகளுக்கு நான் சொல்ற ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு தான். ஒரு நாள் சாப்பிட்டு 40 நாள் சாப்பிடலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் ஆன்கோயிங்ல நடக்கிறான், பிரயாணமா இருக்கிறான். நம்மள மாதிரி ரோடு இல்ல, ரக்கட் வே. ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு அருமையான சுட சுட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இனி 40 நாள் கொடுக்கல. அது என்ன அர்த்தம்? அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, என் ஆண்டவராகிய கர்த்தர் பர்சனலா உன்னிடத்துல இந்த அப்பத்தையும் இந்த இறைச்சியும் இந்த தண்ணீரும் கொடுத்தார். இந்த 39 நாளும் என் தேவன் இதனுடைய போஷாக்கை கர்த்தர் இன்டர்னலா கொடுக்கிறார். எக்ஸ்டர்னலா கொடுத்தது ஒரு நாள், இன்டர்னலா கொடுக்கிறது 39 நாள். கர்த்தர் ஒரு கஞ்சன் அல்ல, தேவன் ஒரு கஞ்சன் அல்ல. உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குமானால் தேவனோடு கேட்டு பாருங்கள். இதான் இதனுடைய அர்த்தம். ஆண்டவராகிய கர்த்தர் சரீரத்திற்கு போஷாக்கு தேவை, நடப்பதற்கு சக்தி தேவை, ஆயாசத்துக்கு நம்முடைய பேங்க்ரிகாஸ்க்கும் நம்முடைய இந்த உறுப்புகளுக்கும் லிக்விடேஷன் தேவை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் எக்ஸ்டர்னலா உனக்கு உணவு கொடுத்தது நிஜமானால், சேம் பிளெஸிங்ஸ் இன்டர்னலா கர்த்தர் உனக்கு அமைப்பை கொடுத்து அது தானாகவே அது இயங்கும்படி செய்கிறார். இது ஆவிக்குரிய செயல், இது ஆவிக்குரிய செயல். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சில நேரத்தில் சாப்பிட முடியாமல் போகலாம், நியாயத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுசரிக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு முறை உனக்கு நேரடியான பிராக்டிக்கல் உணவு கொடுத்திருந்தால் அதே பலனை கர்த்தர் மறுநாளிலும் உனக்கு கொடுக்க முடியும். If you cannot able to have your appetite properly, God will give internal blessings. உன்னை சஸ்டெயின் பண்ண கர்த்தர் போதுமானவர், உன்னை நடத்த போதுமானவர், உன்னை வழிநடத்த போதுமானவர், உன்னை காப்பாற்ற போதுமானவர். பரிசுத்தம் இருந்தால் தேவன் நம்ம நடத்த போதும். அப்போ கூட கர்த்தர் அவனுடைய பேச்சை தட்டல. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், உனக்கு நான் பர்டன் கொடுக்க மாட்டேன், நோ ப்ராப்ளம். ஆனால் நீ செய்ய வேண்டியது செய்யணும். எப்படி? உன்னை கொண்டு சில ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், சில இடத்துல விடுதலை ஆக்கணும், சிலரை ராஜாவாக மாற்றணும். இப்படிப்பட்ட காரியங்களாம் நான் செஞ்சுட்டு அப்புறம் உன் பிளேஸ்ல ஒரு ஆளை உனக்கு கொடுக்குறேன், உன்ன மாதிரியே ஒரு ஆளை நான் கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு கர்த்தர் இட்டுன்னு போறாரு. அவனை போல ஒரு ஆள், there is an agriculturist,
there is an agriculturist. Hallelujah. ஒரு விவசாயியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு தெரியும் நிலம் எப்படிப்பட்டது, எந்த தானியத்தை போட வேண்டும், எந்த ஒரு விதை பிரயோஜனமான விதையா இருக்கும், அதை போட்டு என்ன செய்யணும், எப்படி பண்படுத்தணும், எப்படி தண்ணி கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி அறுவடை பண்ணணும், எப்படி களைஞ்சு சேர்க்கணும். இந்த ஃபார்மருக்கு மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நுணுக்கத்தோடு செயல்பட முடியும். யூ மே திங்க் த டெக்னாலஜி சோ ஹை, என்னுடைய கம்பெனி தான் முக்கியம், சயின்ஸ் தான் முக்கியம்னு பேசலாம். ஆனால் ஆண்டவர் ஆரம்பித்ததே கல்டிவேஷன்ல இருந்து ஆரம்பிச்சார். அங்கிருந்து பண்படுத்தவும், பழுது பார்க்கவும், சீர்படுத்தவும், அமைக்கவும், முடிவெடுக்கவும் ஆண்டவர் ஃபார்மர்ஸை தான் எடுத்து பயன்படுத்துறார். அதனால் பல இடத்துலையும் அந்த விதைகளை குறித்ததான ஓமைகளை அதிகமாக பார்க்கலாம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கூட அந்த விதைகளை குறித்த ஓமைகள் அதிகமாக இருக்குது. ஸோ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராய் கர்த்தர் கடைசியாக தெரிந்து கொண்ட எலிசா இன்றைக்கு ஒரு ஃபார்மராகவே இருக்கிறார். அந்த ஃபார்மரை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரே வார்த்தையில் அவன் விட்டு குடும்பத்தை கவனித்து, குடும்பத்திற்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி, எல்லாரையும் உபசரித்து, அவர்கள் எல்லா இடத்துல காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கினேன் ஊழியத்துக்கு புறப்படுறான். ஒரு ஏலியாவோடு எலிசா சரீரத்துக்கு சரீரமாகவும், எண்ணத்துக்கு எண்ணமாகவும், வாழ்க்கைக்கு வாழ்க்கையாகவும், உணவுக்கு உணவாகவும், யோசனைக்கு யோசனையாகவும், பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமாகவும் அவனை போலவே இவன் மாறுகிறான். விசுவாசியே, இது ரொம்ப அவசியம். அவசியம், இது ரொம்ப அவசியம். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி நீயா நானான்னு உக்காடுறாங்க. என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில சாதனை பண்றதுக்கு முடியவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகணும். ஹல்லேலூயா. நல்லதையே பிடித்து கொள்கிறவரை இன்னொருவர் பிடித்து கொண்டு, நீ செய்யறதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது, நீ செய்யறதுதான் நான் செஞ்ச மாதிரின்னு அவங்க தொடர்ச்சியாய் செயல்படுவாங்க. இந்த ஒரு மனப்பாவம் வரலன்னா ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை, பைபிள் வாசித்து பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆவிக்குரிய என்னதான் முக்கார் போட்டாலும் அதுல ஒரு பயணம் கிடையாது. விசுவாசிகள் கொஞ்சம் யோசிங்க, விசுவாசிகள் கொஞ்சம் யோசிங்க. அவன் செஞ்சான், அவன் கூட இருந்தான். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் எடுத்துக்கொள்ள போகிறான். இந்த நேரத்துல இவன் கூடவே இருக்கிற. என்னை விட்டு பிரியறதுக்கு இஷ்டம் இல்லை. நீ விட்டு பிரியும் பொழுது என்னை கண்டால் அப்படின்னா அதனுடைய கோணம் அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. சரி, அந்த கண்டால்ன்றது எப்படியும் ஒரு பெரிய ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாம். என்னை நீ கண்டால் அப்படின்றதுக்கு எத்தனையோ பெரிய கதை நம்ம பிரசங்கத்தை எடுக்கலாம். அதுக்கு மீனிங் அவ்வளவுக்குது. ஆனால் இந்த இடத்துல மீனிங் நான் சொல்லாதபடிக்கு சிம்பிளா சொல்றேன். பார்க்கிறது மட்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் எடுத்துக்கின்னு பேசுறேன். ஒரு விஷன் இருக்குமானால் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஸ்நானம் பண்ணிருக்க வேண்டும், அபிஷேகம் பண்ணிருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்க வேண்டும். இப்படி வாழ்க்கை முழுது வித்தியாசமான காரியங்களை அனுசரிக்க வேண்டும். இருந்தாலும் பார்க்கிற பார்வை என்ற ஒரு வார்த்தையிலே இவன் பார்க்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்னவென்றால், ஷால் முதலாவதாக கீழே விழுது. தட் மீன்ஸ் அபிஷேகம், பரிசுத்தம் ஒன்று நமக்குள் சேர்ந்திருக்குமானால், அபிஷேகம் என்றது ஒண்ணு நமக்கு சேரும். அது எங்கிருந்து சேருது? வானத்திலிருந்து சேருது. அபிஷேகம்ன்றது ஒண்ணு இருந்துட்டா, அந்த அபிஷேகம் நம்மளும் பரிசுத்தமும் ஒன்னா இருந்தா, இன்றைக்கு யோர்தானை கடக்கும் பொழுது அங்க என்ன படிச்சோமோ அதே மாதிரி இவர் செய்யும் பொழுது யோர்தான் பெருகும். ஸோ விசுவாசியே, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய ஒப்பு கொடுத்தல், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய பரிசுத்தம், கர்த்தரோடு இருக்கிற அந்த நேசம் குறையாது இருக்குமானால், மேலும் இந்த உலகத்தில் நமக்கு நேர்த்தியான ஒரு குரு அல்லது ஒரு தகுதியானவர், ஒரு டெடிகேட்டட்
ஒருவர் நமக்கு விமோச்சனமாய் இருப்பார், அவர்களை நாம் பின்பற்றுறது நிஜமானால், அந்த ஒரு அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதனுடைய தொடர்ச்சியை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய கர்த்தர் அனுமதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையே அற்புதமாக மாறும். Not only that, it will become double. Hallelujah. கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். It will become double. It will become double. அவர் டபுள் கேட்டாரு, ஆனா நீ டபுள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. 100 மடங்கு கேள். ஹல்லேலூயா. நீ 100 மடங்கு கேள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போதுமான. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்யலாமா?